எக்ஸைஸ் 2.1ல் 5th சம்மு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை ஃபேக்டர்ஸாக பிரிக்க சொல்கிறாங்க. ஃபேக்டர்ஸ்னால் எல்சிஎம்மாக மாற்றி அந்த ஃபேக்டர்ஸ் வருது இல்லையா, அதை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி காட்ட சொல்கிறாங்க. காட்டிட்டு அது x1, x2, x3, x4 என்ன கிடைக்குது, அந்த ப்ரைம் நம்பர்ஸு P1, P2, P3, P4 என்ன கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. இதை நான் ஃபேக்டர்ஸாக மாற்றணும். அப்போ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன பண்ணலாம், 113 400 2 ஆல் எடுக்கலாம். எடுத்தால் என்ன வரும், 5 6 5 10 இருக்குது 5, அப்புறம் 1 3 4 13 முடியாது, 1 3 4 பண்ணால் 67 00 அப்படியே வந்துடும். அப்புறம் 2 ஆல் பண்ணால் 28 நினைக்கிறேன். 28 7 பாதி 350 2 14 175 2 7 வராது, 2 வராது இல்லையா. அப்போ 3 ஆல் பண்ணால் என்ன வரும், 3 4s 12. அப்போ இது 4ஆக மாற்றிக்கலாம். 3 4s 12. இதில் ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது 7, இது 25. 3 ஆல் மாற்றிக்கலாம். மாற்றினா 4 15s 45. இதில் ஒரு 225 இருக்குது. அப்போது 4 7s 45 25 75. 75 × 3 225. கரெக்டு. திரும்ப என்ன பண்ணலாம், 3 ஆலே பண்ணிக்கலாம். 5 இது 25. இப்போது என்ன பண்ணலாம், இது 3 ஆல் பண்ணலாமா, பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 525 1 3s 3 ஒரு பண்ணலாம். 3 1 1 3s 3 225 75. இதை நம்ம 3 ஆல் பண்ண முடியாது, 5 ஆலே பண்ணிக்கலாம். 5 ஆல் பண்ண என்ன வரும், 5 15 15ல் 3 இது 25 5 5 7 7 1. இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, இந்த ப்ரைம் நம்பர்ஸ் கட்சி இல்லையா, அதெல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் எதுக்கு சொல்கிறாங்க. அசெண்டிங் ஆர்டர் தெரியும் நமக்கு இல்லையா. அப்போ எப்படி அதெல்லாம் 2 × 2 × 2 × 3 × 3 × 3 × 3 × 5 × 5 × 7. அப்போ என்ன ஆகுது, 2 power 3 × 3 power 4 × 5 power 2 × 7 power 1. அப்போ P1 அது 2, x1 3, P2 3, x2 4, P3 5, x2 x4 x3 2, P4 7, x4 1. அவ்வளோதான், ஃபார்மேட்டில் வந்துச்சு. தேங்க்யூ. அடுத்த சம் போயிடலாம். 6th சம்மு ஃபண்டமெண்டல் தியரம் கண்டுபிடிச்சி HCFும் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். எல்சிஎம்மு இது 170, இது 408. இது எதால் பண்ணலாம், 2 ஆல் பண்ணலாம் இல்லையா. 2 ஆல் பண்ணால் 85. இதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 17 ஆல் பண்ணலாம். 17 ஆல் பண்ணால் 5 5 ஆல் பண்ணால் 1. இது 2 ஆல் பண்ணால் 204. 2 ஆல் பண்ணால் 102. 2 ஆல் பண்ணால் 51. 17 பண்ணால் 3 3 பண்ணால் 1. அப்போ இதோட எல்சிஎம் என்னது, 170 = 2 × 17 × 5. 408 = 2 × 2 × 2 × 17 × 3. காமன் ஃபேக்டர்ஸ் என்னது, 17. அப்போது எல்சிஎம் = 2 × 17 = 34. இப்போ HCF கண்டுபிடிக்கணும். HCF எப்படி கண்டுபிடிக்கணும், ரெண்டே சேர்த்தாப்பில் கண்டுபிடிக்கணும் இல்லையா. HCF 70 170 408 எப்படி கண்டுபிடிக்கலாம், 2 ஆல் பண்ணலாம். 85 204. 2 ஆல் பண்ணால் 85 அப்படியே இருக்கும். இது 102. 2 ஆல் பண்ணால் 85 அப்படியே இருக்கும். 51. இப்போ 2 ஆல் பண்ண முடியாது.
இப்போ 17 பண்ண பாருங்கள். இது 5ஆம் ஆகிடும். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 5ஆம் ஆகிடும். இது 3ஆம் ஆகிடும். இப்போ 5 1 3 அப்படியே வந்துடும். 3 1 1. அப்போது HCF of 170, 408 equal to என்னது 2 into 2 into 2 into 17 into 5 into 3 எவ்வளோ வரும்? 2 2 சார் 4, 4 2 சார் 8, இங்கே ஒரு 3 சார் 15, 15 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2 2 சார் 4, 18, 8 into 170, 8 into 170 into 8, 0, 56 6, 5, 1 8 சார் 8, 13, 13 into 15 போட்டுக்கலாம். ஏன்னா 3 5 சார் 15 இல்லையா, 15 போட்டால் 0, 33, 15 16 17 18, 1 1 5 சார் 5 6, அது அப்படியே வரும். 1 3 6 0 0 0. இது எவ்வளோ? 4 4 1 10 1 10 1. 2 0 எப்படி வரும்? இந்த நம்பர் ஆட் பண்ணுற தப்பு. 1 2 2 0 4 0 2 0 4 0. ஓகேங்களா? அவ்வளோதான் சமம். தேங்க்யூ.